ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் ஒரு அருமையான சாட்சியை கேட்கப் போகிறோம். பென்சி, என்னுடைய ஒன்றுவிட்ட சகோதரன் ஜான் சாம்வேலினுடைய மனைவி, அமெரிக்க ஐக்கிய தேசத்திலே பிலடெல்பியாவில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். பல வருஷங்களாக அவர்கள் நியூ ஜெர்சியில் இருந்தார்கள். மாவேலிக்கரை என்கிற ஊரை சேர்ந்தவர்கள். அப்பா ஜான் குட்டி கீவர்கீஸ், அம்மா பொன்னம்மா. 5 பிள்ளைகள், 2 சகோதரர்கள் 2 சகோதரிகள். அதில் நடுவில் உள்ளவள் பென்சி. 1975ஆம் ஆண்டில் அமெரிக்க ஐக்கிய தேசத்துக்கு புலம்பெயர்ந்தவர்கள். தன்னுடைய 12ஆம் வகுப்பு வரை கேரளத்திலும் சென்னையில் நர்சிங் படிப்பினுடைய 1ஆம் ஆண்டையும் நிறைவு செய்த பொழுது அமெரிக்க ஐக்கிய தேசத்துக்கு புலம்பெயர்ந்தவள். 1999ஆம் ஆண்டில் என்னுடைய ஒன்றுவிட்ட சகோதரன் ஜான் சாம்வேலை பென்சி திருமணம் செய்து கொண்டார். அவர்களுடைய தாம்பத்தியத்தில் அவர்களுக்கு 4 பிள்ளைகள் பிறந்தார்கள். ஜாஷுவா, ஜோயல், ஜெசிகா, ஜேடன். பிள்ளைகள் பால் மிகுந்த அன்புள்ளவள். 2வது பையன் அவனுக்கு 1 வயது இருக்கிற பொழுது அவனுக்கு நீர்க்கடுப்பு, யூரினரி இன்ஃபெக்ஷன். இதற்காக நியூ ஜெர்சியில் இருக்கிற மிக பிரபலமான ஒரு மருத்துவமனைக்கு அவனை கொண்டு போனார். டாக்டர்கள் அவனை பரிசோதித்து பார்த்துவிட்டு சொன்னார்கள், 1 கிட்னி வேலை செய்யவில்லை. அந்த நாட்களிலே என்னுடைய மாமா இவர்கள் வீட்டிற்கு அமெரிக்க ஐக்கிய தேசத்துக்கு போன பொழுது சொன்னார், ஆண்டவர் உன்னை ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார், நாங்கள் உன்னை ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்துருக்கிறோம். ஆண்டவரிடத்திலிருந்து நிறைய அடி வாங்கிறதுக்கு முன்னாடி ஊழியத்துக்கு நீ போனால் நல்லது என்று பாஸ்டர் டிஜே சாம்பல் அவனிடத்திலே சொல்லிவிட்டு போய்விட்டார். அவன் மனதிற்குள்ளே சிரித்து கொண்டே, பரவாயில்ல, ஆண்டவர் அடித்தா அடிக்கட்டும், ஆனால் நான் என்னுடைய வேலையை விடுகிற எண்ணத்தில் இல்லை என்று அவன் சொல்லிக்கொண்டான். ஆனால் பின்பு ஆவியானவர் அவனிடத்தில் அதை குறித்து பேசின பொழுது தன்னை ஊழியத்திற்கு அர்ப்பணித்தான். முழுவதுமாக அல்ல, ஒரு பார்ட் டைம் ஸ்டடீஸ், பைபிள் ஸ்டடீஸ்க்காக தன்னை ஒப்பு கொடுத்தான். ஆனால் முழு நேர ஊழியத்திற்கு பதிலாக அதற்கு பரிகாரமாக அதை காம்பன்சேட் பண்ணுவதற்காக இந்த குடும்பம் ஆலய ஆராதனைக்கு காலையில் 7 மணிக்கு உள்ள ஆராதனைக்கு இவர்கள் 4 மணிக்கெல்லாம் காலையில் போய் ஆலயத்தை சுத்தம் செய்து நாற்காலிகளை எல்லாம் சரியாக அந்தந்த இடத்துல போட்டு அவைகளை எல்லாம் துடைத்து ஹீட்டர்ஸ் எல்லாம் ஆன் பண்ணி சபை மக்கள் எல்லாருக்கும் தேவையான உணவை எடுத்துக்கொண்டு இப்படி இந்த குடும்பம் போய் ஆண்டவருக்கு என்று பகுதி நேரமாக ஊழியம் செய்ய தொடங்கினது. சில நாட்களுக்கு பின்பு இவர்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க, தங்களை பகுதி அளவில் அர்ப்பணிக்க இவர்கள் தொடங்கி இருந்த பொழுது மறுபடியும் மருத்துவமனைக்கு, வேறொரு மருத்துவமனையிலே ஒரு செகண்ட் ஒப்பீனியனுக்கு போய் அல்ட்ராசவுண்ட் செய்து பார்த்த பொழுது 2 கிட்னிகள் சரியாக செயல்படுகிறதை அல்ட்ராசவுண்டிலே சொன்னார்கள். பழைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்து விட்டு நம்ப முடியவில்லை. கர்த்தர் குழந்தைக்கு அற்புதமான சுகத்தை கொடுத்திருந்தார். இப்படி இவர்கள் சபையில் நன்றாக பயணித்து வருகிற பொழுது சிலர் தீர்க்க தரிசனம் சொல்ல தொடங்கினார்கள். பென்சி, உன்னுடைய மூத்த பையனை ஆண்டவர் தம்முடைய ஊழியத்திற்கென்று அழைக்கிறார், நீ அவனை ஆண்டவருக்கென்று வேறுபடுத்தி விடு என்று சொன்ன பொழுது இவளுக்கு பயங்கர கோபம். ஆண்டவரிடத்தில் இந்த தீர்க்க தரிசனம் சொல்கிறவர்களை பார்க்கும் பொழுதும் இவளுக்கு பயங்கர கோபம். அவர்களிடத்தில் சொல்லுவாள், உங்கள் பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, என் பிள்ளைங்க இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, மெடிசன் படிக்கிறாங்க அப்படின்லாம் அந்த தீர்க்க தரிசனம் சொல்லுவார். உங்கள் பிள்ளைங்க எல்லாத்தையும் நீங்கள் இந்த மாதிரி வேலைகளுக்கு அனுப்புவீங்க, என் பிள்ளைய மட்டும் உங்களுக்கு ஆண்டவருடைய ஊழியத்துக்கு அனுப்பிவிடணும் என்று தவறாக தீர்க்க தரிசனம் சொல்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு பயங்கர கோபப்படுவாள். 10ஆம் வகுப்பில் மகன் அந்த படித்த பள்ளியினுடைய முதல்வனாக வந்தான், டாப்பராக வந்தான். தன்னுடைய மகனை ப்ரீ மெடிசனுக்காக பயாலஜி குரூப்பில் கொண்டு போய் சேர்த்தாள். 1ஆம் ஆண்டு நன்றாக படித்தான். 2ஆம் ஆண்டு படிக்க தொடங்குகிற பொழுது மூத்த பையன் ஜாஷுவா வந்து அம்மாவிடத்தில் பேச தொடங்கினான். அம்மா, ஆண்டவர் என்னை ஊழியத்திற்கு அழைக்கிறார், எனக்கு படிப்பில் நாட்டம் இல்லை, நாட்டம் குறைகிறது, ஆண்டவர் என்னை ஊழியத்திற்கு அழை. அப்பொழுது கடுமையான குரலிலே சொல்லுவார், இல்லை, நீ மருத்துவ படிப்பு படித்து நல்ல ஒரு இருதய சிகிச்சை நிபுணராக நீ வர வேண்டும், ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சார்னு என்கிட்டையும் சொல்லுவார் என்றெல்லாம் இவள் சொல்லி அவனை கடிந்து கொண்டாள். ஒரு நாளில் ஜாஷுவா வந்து சொன்னான், அம்மா, நான் நீ சொன்ன மாதிரி டாக்டருக்கு படிக்க போன இடத்துல ஆண்டவர் என்ன எடுத்துக்கிட்டார்னா அப்புறமா நீ என்ன செய்வ என்று கேட்ட பொழுதும் தன்னுடைய இருதயத்தை இவள் கடினப்படுத்தினாள். ஒரு நாளிலே இந்தியாவிலிருந்து வந்த ஒரு தேவனுடைய மனுஷன் பென்சியை பார்த்து தீர்க்க தரிசனம் சொன்னார். பென்சி,
உன் மகனை ஆண்டவருடைய வேலைக்கு வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர் முகத்திலேயே சொன்னார், நோ, he will become a cardiologist என்று அவருடைய முகத்தை பார்த்து கடுமையான குரலிலே தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்தாள். அப்போ அந்த தேவனுடைய மனுஷன் சொன்னார், மலையாளத்திலே சொல்கிறார், இது எந்த ஒரு சாதனை, என்ன ஒரு கடுமையான பொருள் என்று சொன்னார். இதற்கப்புறம் ஒரு 3 வாரம் விடுமுறைக்காக இந்தியாவிற்கு பின்சி சென்றிருக்கிறாள். ஏதோ இவள் மனதிலே தனக்கு தெரியாமல் தன்னுடைய பையனை வேதாகம கல்லூரிக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை புருஷன் செய்கிறதாக மனதில் இவளுக்கு தோன்றிற்று. இந்தியாவிலிருந்து ஒரு வாய்ஸ் கிளிப் ரெக்கார்ட் செய்து அனுப்பிவிட்டாள். நீங்கள் ஜாஷுவா விஷயத்தில் ஏதோ தீர்மானம் எடுக்கிற மாதிரி தெரியுது. நான் ஒன்றும் அந்த வீட்டில் பிள்ளைங்களை பராமரிக்கிற ஒரு தாதி இல்லை. ஐ எம் நாட் அ nanny in that house. ஐ எம் த மதர். நான் அந்த பிள்ளைகளுடைய அம்மா. அவனை குறித்ததான தீர்மானத்தை எடுப்பதற்கு எனக்கும் உரிமை இருக்கிறது, ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டு 3 வாரத்திற்கு அப்புறம் இந்தியாவிலிருந்து புறப்பட்டு அமெரிக்க ஐக்கிய தேசத்திற்கு சென்றாள். அப்பொழுதே கிட்டத்தட்ட இவனை கல்லூரியில் வேதாகம கல்லூரியில் படிப்பதற்கான ஏற்பாடுகளை தகப்பன் செய்திருந்தார். இவள் அதற்குள் புகழ்ந்து ஒரு காரியத்தை செய்தாள். அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் இருக்கிற வேதாகம கல்லூரியில் படிப்பதற்கு பதிலாக இந்தியாவில் ஏதாவது ஒரு வேதாகம கல்லூரியில் இவனை அனுப்பிவிட்டாள். அந்த கலாச்சாரத்திற்கும் இங்கே இருக்கிற சூழ்நிலைகளுக்கும் இவனால் ஒத்து போக முடியாமல் சில காலம் கழித்து அவன் திரும்பி வந்து விடுவான் என்று சொல்லி இவனை தன்னந்தனியனாக டேராடூன், உத்தரகாண்டில் இருக்கிற டேராடூனில் இருக்கிற NTC என்கிற ஒரு கல்லூரி, நேஷ்னல் நியூ ஜூனியர் தியாலஜிக்கல் காலேஜ் என்ற ஒரு கல்லூரிக்கு அனுப்பி வைத்தார்கள். குளிர் பிரதேசம். இவன் அங்கே தன்னந்தனியனாக அங்கே போய் சேர்ந்தான். அங்கே பல்வேறு விதமான சௌகரியங்கள் உள்ள கல்லூரி, வசதிகள் உள்ள கல்லூரி. இவன் சொன்னான், எனக்கு எந்த தனித்துவமான நடத்திப்பும் தேவையில்லை. ஐ டோன்ட் நீட் எனி ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட். எல்லா மாணவர்களைப் போல் அவர்களோடு கூட சேர்ந்து டார்மெட்ரியில் நான் தங்கிக் கொள்கிறேன் என்று தங்கி அங்கே கொடுக்கப்பட்ட உணவை சந்தோஷமாக சாப்பிட்டு அவன் படிக்க தொடங்கினான். இவளுக்கு ஒரே அதிர்ச்சி. தன்னுடைய விருப்பத்திற்கு மாறாக தன்னுடைய பையன் வேதாகம கல்லூரிக்கு போனது. 3 வாரம் வேலைக்கு போகவில்லை. மனத்தளவிலே பெரிய தளர்வு, சோர்ந்து போயிருந்தாள். 3 வாரம் கழித்து இவள் வேலைக்கு செல்கிறாள். இவளுடைய பதவி டைரக்டர் ஆஃப் ஆபரேஷன்ஸ். இந்த 3 வாரத்திற்கான வேலைகள் அங்கே குமிந்து கிடந்தது. பணிகளுக்கிடையில் ஒரு வார்டுக்குள் நடந்து போகிற பொழுது ஒரு கருப்பின பெண் பின்சியை அழைத்து, ஆர் யூ பின்சி, நீங்கள் பின்சி தானே என்று கேட்டாள். ஆம், உங்களிடத்தில் எனக்கு கொஞ்சம் பேச வேண்டும், ஒரு நாற்காலியை இழுத்து என் பக்கத்தில் அமருங்கள் கேட்டாள். அந்த கருப்பின பெண் கேட்டார்கள், ஆர் யூ ஃபைன், சுகமாக இருக்கிறீர்களா? சுகமாக தான் இருக்கிறேன், ஆனால் எனக்கு இன்றைக்கு வேலை பளு சற்று அதிகம் என்று சொன்னால், பரவாயில்லை, நீங்கள் உட்காருங்கள். ஒரு கேள்வி கேட்டார்கள். அவரிடத்தில் சொன்னார்கள், யூ நீட் டு ட்ரஸ்ட் இன் காட். நீங்கள் ஆண்டவரை நம்ப வேண்டும், ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். யூ நீட் டு ட்ரஸ்ட் இன் காட் கம்ப்ளீட்லி. நீங்கள் முழுவதுமாக ஆண்டவரை சார்ந்திருக்க வேண்டும், நம்ப வேண்டும் என்று அந்த கருப்பின பெண் இவளிடத்திலே சொன்னாள். அப்பொழுது இவள் சொன்னாள், நான் என் பையனை இந்தியாவிற்கு படிப்பதற்கு அனுப்பியிருக்கிறேன், வேதாகமம் படிப்பதற்கு அனுப்பியிருக்கிறேன். எனக்கு இதை குறித்ததான கோபம் என் புருஷனிடத்திலும் என்னுடைய பெற்றோரிடத்திலும் இருக்கிறது. சில நாட்களுக்கு என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டாள். சில நாட்களுக்கு ஆலயத்துக்கு போவதை தவிர்த்தாள். தன்னுடைய புருஷனும் தன்னுடைய சகோதர சகோதரிகளும் சேர்ந்து ஒரு பெரிய சதியை செய்துவிட்டதாக இவள் மனதில் நினைத்து கொண்டாள். புருஷனிடத்தில் பேசி பார்த்தாள். அவன் சொன்னான், அவன் போனதை குறித்து நான் வேறு எந்த தீர்மானத்தையும் எடுக்க முடியாது, அவன் அங்கே படிக்கட்டும் என்று சொன்னான். ஜாஷுவா என்கிறது ஒரு அற்புதமான குழந்தை. மற்ற 3 பிள்ளைகளைப் போல அல்ல. எல்லா நாளும் வந்து அம்மாவோடு தன்னுடைய அம்மாவிடத்தில் மனம் திறந்து பேசுவான். இவளை கட்டி பிடித்து ஒரு முத்தம் கொடுத்து விட்டு தான் எல்லா நாளும் படுக்கைக்கு சொல்லுவான். இப்படிப்பட்ட ஜாஷுவா இப்போ வீட்டில் இல்லை. பெரிய தனிமை. வீடே காலியானது போல் இவள் உணர்கிறாள். சாப்பிட முடியவில்லை. இவள் மனதிற்குள்ளே நினைத்துக் கொள்கிறாள், இந்த அமெரிக்க கலாச்சாரத்தில் வளர்ந்தவன் இவன் அங்கே போய் அங்கே இருந்த அவனால் அந்த இடத்துலலாம் ஒத்து போக முடியாது, கொஞ்ச நாள் கழித்து திரும்பி வந்துடுவான் என்று 3 வாரமாக வேலைக்கு போகாமல் உட்கார்ந்து எல்லா நாளும் தன் மகன் அழைத்து, ஏம்மா நான் திரும்பி வந்துடட்டுமா என்று கேட்பான்.
என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறாள். ஆனால் முதல் வருஷம் எல்லாம் படிக்கிற பொழுது அநேக பிள்ளைகளுக்கு அந்த கால சூழ்நிலை ஒத்துப்போகாமல் காய்ச்சல், எல்லா நாளும் பிள்ளைகளை ஆம்புலன்ஸ் மூலமாக ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய்விட்டு தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எந்த நோயோ எந்த பிரச்சனையோ ஜோஷுவாவுக்கு இல்லை. அவன் சந்தோஷமாக படிக்கிறான், நன்றாக படிக்கிறான். ஒரு வருட படிப்பிற்கு பின்பதாக அவனை பார்ப்பதற்கு பின்சி டேராடூனுக்கு போனாள். அவனிடத்தில் சொன்னாள், ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. உன்னை குறித்து நான் பெருமை அடைகிறேன். ஏதோ ஆண்டவருக்கு தான் ஒரு பெரிய உதவியை செய்திருக்கிறது போல் தன் மனதுக்குள்ளே நினைத்து கொண்டாள். அவனிடத்தில் அப்போதும் கேட்டாள், திரும்பி வந்துடுறியா என்று கேட்டாள். அவன் சொன்னான், இல்லைம்மா, நான் இந்த 5 வருட படிப்பை நிறைவு செய்து விட்டுத்தான் திரும்பி வருவேன் என்று அவன் சொல்லிவிட்டான். இந்த நாட்களில் இவர்களுடைய சபைக்கு ஒரு தேவனுடைய மனுஷன் இந்தியாவிலிருந்து வந்திருந்தார். அவர் தன்னுடைய சாட்சியை சொல்கிற பொழுது தன்னுடைய 2 ஆண் மக்கள், அவங்களுக்கு இருக்கிறதே 2 பையங்க தான், 2 பேரையும் ஊழியத்திற்கு அர்ப்பணித்து விட்டதை குறித்து சொன்னார். இவள் மனதிற்குள்ளே நினைத்தாள், இருக்கிறதே 2 பிள்ளைங்க தான், அந்த 2 பிள்ளையே ஆண்டவர் கொடுத்துட்டாரு, 4 பிள்ளையில் ஒரு பிள்ளையை கொடுத்துருக்கோம். இவள் மனதிற்குள்ளே பெரிய போராட்டம். ஆலய ஆராதனை நிறைவில் அந்த போதகர் இடத்துல போய் கேட்டாள், உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் ஆகிவிட்டதா? ஆமாம், ஆகிவிட்டது என்று அந்த போதகர் சொன்னார். மூத்த பையன் உத்தரப்பிரதேசில் இருக்கிற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டிருக்கிறான். இன்னொரு பையன் வட இந்தியாவில் இருக்கிற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டிருக்கிறான். ஓ, உங்கள் பிள்ளைங்களுக்கு பொண்ணெல்லாம் கொடுக்குறாங்களா என்று தன் மனதிலே சொல்கிறாள். இவள் எப்படிப்பட்டவள் என்றாள், யாருக்கும் இவங்க அம்மா ஒரு நல்ல ஊழியம் செய்கிறவங்க. வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்களுக்கு தெரிந்த மொழியில் ஆண்டவரை பற்றி சொல்லும்போது இவளுக்கு வெட்கம் பிடுங்கி தின்னும். தான் படிக்கிற இடத்திலோ வேலை செய்கிற இடத்திலோ தன்னை ஒரு கிறிஸ்தவள் என்று சொல்லிக்கொள்வதற்கு கூட அவளுக்கு ஒரு வெட்கம். தன்னுடைய அழகிலும் தன்னுடைய பொருளாதார தற்சார்பிலும் தனக்கு இருக்கிற தனக்கு இருக்கிற சூழ்நிலைகளில் ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், ஒரு பொருளாதாரத்தில் ஒரு தன்னிறைவை இவள் பெற்றிருந்தாள். அதனால் ஆண்டவர் பெருசாக பென்சிக்கு எப்பொழுதும் தேவைப்பட்டதில்லை. இப்படிப்பட்ட பென்சி பயங்கர சந்தோஷமானாள். யாரிடத்தில் வேண்டுமானாலும் எடுத்தெறிந்து பேசுவாள். தன் மனதில் இருக்கிறதை அப்படியே சொல்வதற்கு அவளால் முடியும். தைரியமான பெண், இதுதான் பென்சி. இப்படி இருக்கிற பொழுது ஒரு நாளில் தன்னுடைய டென்டிஸ்ட் கிட்டே போன பொழுது ஏதோ பல்லிற்கு கீழே ஒரு அழுத்தம் வந்ததை பார்த்தாள். டாக்டர் சொன்னார்கள், பரிசோதித்து பார்த்தோம், ஒன்றும் இல்லை பென்சி, அது சரியாக போயிடும் என்று சொல்லிவிட்டாள். ஆனால் சில நாட்களுக்கு பின்பு இந்த பற்களின் கீழ் ஈரில் ஒரு கருமையான ஒரு புள்ளி வந்ததை பார்த்தாள். சிரிக்கிற பொழுது அந்த கரும்புள்ளி வெளியே தெரியும். மற்றபடி இவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வலியோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு நாளில் 2 பேரும் புருஷனும் மனைவியும் போய் டாக்டரிடத்தில் இதை காண்பித்த பொழுது அவர் அதை பற்றி பெரிதாக ஒன்றுமில்லை, சரியாகி போய்விடும் என்று அனுப்பிவிட்டார். தன்னுடைய ஒரு மருத்துவர், ஒரு பல் மருத்துவர், தான் வேலை செய்கிற அந்த மருத்துவமனையில் ஒரு சீனியர் மோஸ்ட் பர்சன், ஒரு அப்பாவை போன்ற ஒரு நபர், அவரிடத்தில் இந்த காரியத்தை சொன்ன பொழுது, பென்சி நீ போய் ஒரு பயாப்சிக்கு, ஒரு டெஸ்ட்டுக்கு நீ போய் கொடு என்று சொன்ன பொழுது அவள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஒரு வாரத்திற்கு அப்புறமா அந்த டாக்டர் திரும்பியும் கூப்பிட்டார். பென்சி, நான் சொன்ன விஷயத்தை நீ செஞ்சியா என்று சொன்னபோது, இல்லை, செய்யவில்லை, அதற்கான தேவை இப்பொழுது இல்லை என்று நினைக்கிறேன் என்று பென்சி சொன்ன பொழுது, இல்லை, நீ போய் ஒரு பயாப்சி டெஸ்ட்டுக்கு உன்னை உட்படுத்து என்று சொன்ன பொழுது கொண்டு போய் கொடுத்து விட்டு வந்தார். 1 மாதம் கழித்து அந்த ரிசல்ட்டை வாங்கி கொள்வதற்காக தன்னுடைய காரில் மருத்துவமனைக்கு போனாள். டாக்டர் அங்கே இருந்தவர் இவளிடத்தில் சொன்னார், பென்சி, உன்னுடைய பயாப்சி டெஸ்ட் ரிசல்ட்ஸ் இது கேன்சர் என்று சொல்லுகிறது. இவள் அதிர்ந்து போனாள். பூமியே பிளர்ந்து தன்னை விழுங்குகிறதை போல உணர்ந்தாள். கண்களிலெல்லாம் தண்ணீர் நிரம்பி ஓடுகிறது. கூட இருந்த நர்சஸ் எல்லாம் இவளை கட்டிப்பிடித்து இவளுக்கு ஆறுதல் சொல்லி மெதுவாக நடத்தி கொண்டு வந்து இவளுடைய காரில் உட்கார வைத்தார்கள். தன்னந்தனியனாக வந்திருக்கிறாள், தனிமையாய்த்தான் வந்திருக்கிறாள். இந்த கார் ஓட்டி கொண்டு போகிற பொழுது மருத்துவமனைக்கும் வீட்டுக்கும் ரொம்ப தூரமெல்லாம் இல்லை, பக்கம்தான். ஆனால் திசை மாறி போனாள். எங்கேயோ ஒரு 1 வே டிராஃபிக் போக வேண்டிய டைரக்ஷனில் போய்கொண்டிருக்கிறாள். கொஞ்ச நேரம் கழித்து இவளுக்கு புரிந்தது, நாம் திசை மாறி வந்திருக்கிறோம் என்கிறது புரிந்து
வண்டியை ஒரு ஓரத்தில் நிறுத்திவிட்டு தன்னுடைய சகோதரியை அழைத்தாள். சகோதரி அந்த வீட்டில் விசுவாசம் உள்ள ஒரு பெண். அவளிடத்தில் சொன்னாள், எனக்கு இதை போல ஒரு கேன்சர் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவளால் நம்ப முடியவில்லை. அப்போது அவள் சொன்னாள், இது உன்னை தகர்த்து போடுவதற்காக காரியம் அல்ல, உன்னை கட்டுவதற்கான ஒரு காரியம் என்று இவளுடைய சகோதரி இவளிடத்தில் சொன்னாள். This is not to break you down, this is to make you build என்று சகோதரி சொன்னாள். அப்புறம் எப்படி வீட்டுக்கு போக வேண்டும் என்கிற வழியை மேப் மூலமாக சொல்லி இவளை டைரக்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிவிட்டாள். வீட்டுக்கு வந்த பொழுது வீட்டில் பிள்ளைகள் வேலைக்கு படிக்க போய்விட்டார்கள். மற்ற 3 பிள்ளைகளும் படிக்க போய்விட்டார்கள். புருஷன் எபி ஜான் சாம்பல் இந்தியாவில் ஒரு கன்வென்ஷனில் பிரசங்கம் செய்வதற்காக வந்திருக்கிறார். புருஷனை அழைத்து உடனே வா என்று சொல்ல வேண்டும் என்று மனதிற்குள்ளே இருக்கிறது. ஆனாலும் ஒரு மெசேஜ் போட்டார், ஒன்று பிரச்சனை இல்லை, நீங்கள் உங்கள் ஊழியத்தை நிறைவேற்றி விட்டு வாருங்கள். தன்னந்தனியனாக வீட்டில் உட்கார்ந்திருக்கிறார். தன்னைத்தானே தன் மேலே இருக்கிற ஒரு சுய பட்சதாபம், வெறுப்பு, கோபம், ஆண்டவர் மேலே வருத்தம், பிள்ளைகளை பற்றி நினைக்கிறாள், அழுகிறாள், சத்தமிட்டு அழுகிறாள், ஆண்டவரை கேள்வி கேட்கிறாள். சற்று நேரத்துக்கெல்லாம் அந்த மருத்துவமனையில் இருக்கிற அந்த ஊழியர்கள் அழைத்தார்கள். அந்த ஹெட் அண்ட் நெக் சர்ஜன், கழுத்துக்கும் தலையிலையும் சர்ஜரி பண்ணுகிற டாக்டர் அழைத்தார். இது ஒன்றும் இல்லைம்மா, ஒரு சின்ன ப்ரொசீஜர். நானும் ஆன்காலஜிஸ்ட்டும் இந்த கேன்சர் டாக்டரும் சேர்ந்து அந்த கருப்பு வட்டம் போல் இருக்கிற அந்த சின்ன டாட் பகுதியை எடுத்துருவோம், ஒரு சின்ன ப்ரொசீஜர் தான், நீ பா என்று அழைத்தார்கள். அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அதுக்கான இந்த மயக்க மருந்து கொடுத்தாங்க, மார்ஃபின்லாம் கொடுத்தாங்க. அந்த பகுதியை எடுத்து திரும்பியும் பயாப்சிக்கு அனுப்பி வைத்தார்கள். சில நாட்களுக்கு பின்பு அந்த டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்துச்சு. இது அந்த சர்ஜரியை அவள் பெரிதாக ஒன்றும் எடுத்துக்கொள்ளவில்லை. சில நாட்களுக்கு பின்பு மறுபடியும் மருத்துவமனைக்கு போன பொழுது அந்த அறுவை சிகிச்சை செய்கிற அந்த பகுதி முழுவதும் நிறைய டாக்டர்ஸ், நிறைய ஸ்டாஃப், இவளை ஆயத்தப்படுத்துகிற அந்த பெண் இவளை கட்டிப்பிடித்து அழுகிறாள். காலைல 5 மணிக்கு டாக்டர்ஸ் சொல்கிறாள், இந்த மாதிரி உன்னுடைய பயாப்சி ரிசல்ட்ஸ் வந்துருச்சு, என்ன பிரச்சனைன்னா, அப்புறம் ஃபர்தராக இவர்கிட்ட பேசலை, தன் புருஷன் இடத்துல பேசுகிறார்கள். இந்த கேன்சர் இந்த பற்களுக்குள்ளும் வலதுபுறத்தில் இருக்கிற எலும்புகளுக்குள்ளும் பரவி இருக்கிறது. ஒருவேளை மிக சீக்கிரமாக அது மூளையையும் இந்த கேன்சர் பாதிக்கலாம். இவளுக்கு ஒரு பெரிய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். தொடையிலிருந்தும் கால்களில் இருந்தும் கரங்களில் இருந்தும் சதையும் நரம்பையும் எடுத்து நம்ம சர்ஜரி செய்ய வேண்டும். ஒருவேளை இந்த முகத்தை ஒரு பகுதி முழுவதையுமே அவள் இழந்து போகலாம். இந்த மூக்கிற்கு கீழே இருக்கிற அந்த மேல் பகுதியை முழுசாக எடுக்கணும். அப்புறமா கழுத்தில் ஒரு ஓட்டை போட்டு தான் அந்த மூச்சு போகிறது எல்லாமே அது மூலமாக தான் போக வேண்டியிருக்கும் என்றெல்லாம் டாக்டர்கள் சொன்னார்கள். இது இந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொண்டு வந்தது. இதை கேள்விப்பட்ட அநேகரும் என்ன சொன்னாங்கன்னா, இவளுக்கு ஆண்டவர் கொடுத்த தண்டனை, ஆண்டவர் இவளுக்கு கொடுத்த படிப்பினை, ஆண்டவர் இவங்களை அடிச்சிட்டாரு என்றெல்லாம் சொன்னார்கள். வீட்டுக்கு வந்து இவள் கதறி எழுதாள், ஆண்டவரே, என்னுடைய அறிவில்லாமையினால் நான் எதையாவது பேசியிருந்தா, நான் எதையாவது செய்திருந்தா எனக்கு மன்னிச்சுக்கோங்க இதெல்லாம் இவள் கதறி அழுகிறாள். இவளுக்கு முன்பதாக இதுவரைக்கும் தான் ஆண்டவருக்கு விரோதமாக பேசின காரியங்கள், மனிதர்களிடத்தில் பேசின காரியங்கள் எல்லாம் ஒரு வீடியோ மாதிரி ஓடுது. இவள் தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாள். சில நாட்களுக்கு பின்பு அந்த அறுவை சிகிச்சை நடந்தது. இந்த மேல் தாடை மேலே இருக்கிறது முழுசையும் கம்ப்ளீட்டாக தோண்டி எடுத்துட்டாங்க. அந்த மேல் இருக்கிற ஓடு தான் இருக்கிறது. இந்த பக்கத்தில் இருந்த பற்களை முழுவதுமாக எடுத்து விட்டார்கள். கிட்டத்தட்ட 11 மணி நேரம் நீண்டு நடந்த ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். அதற்கு பின்பு அவளை வீட்டுக்கு அனுப்ப முடியாமல் அங்கே வைத்து வைத்தியம் பார்த்தார்கள். சில நாட்களுக்கு பின்பு அவளை வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். இந்த கால்களிலும் கைகளிலும் இருந்த இடத்தையெல்லாம் புருஷன் நீட்டாக ட்ரெஸ்ஸிங் பண்ணுவார். இப்படியெல்லாம் போய்கொண்டு வந்த பொழுது ஒரு நாளில் ஒரு மிஷினரி ஊழியத்திற்காக ஜான் சாம்பல் ஆப்பிரிக்காவுக்கு போக வேண்டும்.
போக வேண்டும் என்று சொன்ன பொழுது பின்சிக்கு பயங்கர கோபம் வந்தது. இல்லை, நான் ஆட்களை உனக்கு வைத்தியம் பார்க்குறதுக்கும் உன்னை பார்த்துக்கிறதுக்கும் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு போகிறேன்னு புருஷன் சொல்லுகிறார். நான் அந்த ஊழிய அசைன்மெண்ட்டை நான் ஏற்கனவே ஏற்றுக்கொண்டது, அது நான் போகாமல் இருக்க முடியாது என்று சொன்ன பொழுது பின்சி சொல்கிறாள், யூ ஹேவ் ஒன்லி மேரிட் மீ, நீ தான் என்னை கல்யாணம் பண்ணியிருக்க, இவங்கெல்லாம் யாரும் என்னை கல்யாணம் பண்ணலை, அதனால் நீ போகக்கூடாது என்று சொன்ன பொழுது சபையில் இருக்கிற ஒரு சகோதரியும் வேறொருவரும் இவளிடத்தில் சொன்னார்கள், நீ அவர்களை போக விடு, நீ உன் புருஷனை ஊழியத்திற்கென்று போக விடு. அப்பொழுது அவர்கள் மேலேயும் இவளுக்கு கோபம் வந்தது. ஆனால் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு ஜான் சாம்பல் புறப்பட்டு ஆப்பிரிக்காவுக்கு சென்று விட்டார். இவள் மாத்திரம் அதற்கு பின்பு போய் ஒரு பெட் ஸ்கேன், சரீரத்தில் செல்களில் கேன்சர் இனியும் இருக்கிறதா என்கிறதை பார்ப்பதற்கான ஒரு பெட் ஸ்கேன் செய்வதற்கு போயிருந்தாள். பெட் ஸ்கேனுடைய ரிசல்ட்டை வாங்குவதற்கு இவள் தனியாக மருத்துவமனைக்கு போகிறாள். அப்போ டாக்டர் கேட்குறார், உன்னுடைய அந்த ப்ரைவேட் நர்ஸ் எங்கே? புருஷனை பற்றி தான் கேட்கிறார்கள். புருஷன் இவளை நன்றாக கவனிக்கிறவன். அப்போது டாக்டர் இடத்துல பின்சி சொல்கிறார், மிஷினரி ஊழியத்திற்காக என் புருஷன் ஆப்பிரிக்காவுக்கு போயிருக்கிறார். இப்போ டாக்டர்ஸ் சொன்னார், இந்த ரிசல்ட்டு அதைத்தான் காண்பிக்கிறது. உன் புருஷன் ஊழியத்திற்கு போனதன் நிமித்தம் உன்னுடைய சரீரத்தில் எங்கேயுமே ஒரு கேன்சர் செல்லு கூட இல்லை, பூரணமாக சுகமாக இருக்கிறது என்று சொல்லி யூ ஆர் அ கிரேட் ஃபைட்டர். இந்த சூழ்நிலையிலையும் நீ சீக்கிரமாக ரெக்கவர் ஆகியிருக்க, சீக்கிரமாக சாப்பிட தொடங்கியிருக்க, அவனுக்கு கழுத்தில் அந்த டியூப்பு போட வேண்டிய தேவை ஏற்படவில்லை, மூக்காலேயே நீ சுவாசிக்கிற என்றெல்லாம் சொல்லி டாக்டர்கள் இவளை சந்தோஷப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள். ஆனால் டாக்டர் சொன்னாங்க, இந்த வைத்தியத்தினால, இந்த இம்யூனோதெரப்பினாலையும் இந்த கீமோதெரப்பினாலையும் உன்னுடைய லிவர், மண்ணீரல் முழுவதுமாக செயலிழந்து விட்டது. இனிமேல் உன் வாழ்க்கை பூராமே லிவர் இல்லாமல் தான் இருக்கணும் என்று சொல்லி மறுபடியும் ஒரு சோர்வு. வீட்டுக்கு வந்த பொழுது ஒரு நாளில் ஜான் சாம்பலுடைய அம்மா மரியாம்மா அவர்கள் வந்து பின்சியை பார்த்து சொல்கிறார்கள், பாரு பின்சி, ஆண்டவர் ஒரு விசேஷித்த விதமாக, in a very unique way, God will completely relieve you, உன்னை பூரணமாக சுகமாக்குவார். இந்த சர்ஜரியினுடைய காயங்களிலிருந்து லிவருடைய ஃபங்க்ஷனே இல்லாமல் நீ சுகமாயிடுவாய் என்று சொன்ன பொழுது பின்சியால் அதை நம்ப முடியவில்லை. இருந்தாலும் தன்னை ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்தாள். ஆண்டவர் அவளை பூர்ணமாக சுகமாக்கினார். ஒரு காலத்தில் தன்னை ஒரு கிறிஸ்தவ விசுவாசி என்றோ ஒரு போதகருடைய மனைவி என்றோ மற்றவர்களுக்கு முன்பதாக ஐடென்டிஃபை பண்ண, தன்னை அப்படி அறிமுகம் செய்து கொள்வதற்கு வெட்கப்பட்டவள். நான் போன வாரத்தில் என்னுடைய சகோதரனிடத்தில் பேசும்பொழுது சொன்னாள், ஜான் சாம்பல் என்னிடத்தில் சொன்னான், அண்ணா, இப்போது சபையில் பிரசங்கம் பண்ணுற வேலை மட்டும்தான் என் வேலை, சபையினுடைய பாக்கி எல்லா வேலைகளையும் என் மனைவி கவனித்துக் கொள்கிறாள். மற்றவர்களிடத்திலே அக்கறையோடும் அன்போடும் கூட பழகுகிறாள். அவளுடைய மாற்றம் மிகப்பெரிய மாற்றம். பின்சி நினைத்தது, நம்மளுடைய பொருளாதார தற்சார்பு, எக்கனாமிக்கலி செக்யூர் வில் ஒன்லி சேவ் அஸ். பொருளாதாரத்திலே தற்சார்பு மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் நமக்கு உதவி செய்யும் என்று நினைத்தாள். ஆனால் தன்னுடைய வேலையை முற்றிலுமாக விட்டுவிட்டு முழு நேரமாக இப்பொழுது ஊழியத்திற்கு உதவியாக இருக்கிறாள். when you cannot work, you cannot work. இதுதான் பின்சி சொல்கிற விஷயம். இப்பொழுது வேலை செய்ய முடியாதுன்னா வேலை செய்ய முடியாது, அப்படிதான். இப்படி ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் உண்டாக்குகிறதற்கு முன்பதாக ஆண்டவர் ஒரு காரியத்தை மனிதர்களுக்குள்ளே தன்னை அழைக்கிற பொழுது சந்தோஷமாக அதற்கு விட்டு கொடுப்பதற்கு இருதயத்தை சீர் செய்ய வேண்டும். நான் நேற்றைக்கு காலையில் பின்சியின் இடத்துல பேசினேன். பின்சி, உன்னுடைய லிவர் ஃபங்க்ஷன் பண்ணாமல் முற்றிலுமாக அழிந்து போனது என்று சொன்னாயே, இப்போ எப்படி இருக்குன்னு அவளிடத்திலே சொன்னாள், போன வாரம் போய் மருத்துவமனையில் பரிசோதித்த பொழுது அந்த லிவர் முழுவதுமாக வளர்ந்து இப்போ பழைய நிலைமையை அடைந்து விட்டது.
முழுவதுமாக இப்பொழுது வேலை செய்கிறது என்று சொன்னார். நம்ம நல்லா இருக்கும்போது ஆண்டவர் நம்மை ஊழியத்திற்கு அழைத்தால் அப்படியே அதுக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்மை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். அது வரைக்கும் கர்த்தருடைய கரம் நம்ம மேலே பாரமாக தான் இருக்கும். இந்த சாட்சியை மிகவும் சந்தோஷமாக அவள் ஆசாதி சேனலில் பகிர்ந்து கொண்டிருக்கிறாள். கிட்டத்தட்ட 27,000 பேர் இந்த சாட்சியை பார்த்திருக்கிறார்கள். வேதவசனம் சொல்கிறது, என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகளும் அல்ல. ஆண்டவருடைய வழிகள் வித்தியாசமானவைகள். ஆண்டவருக்கு என்று நம்மை ஒப்புக் கொடுப்போம். நன்றி.